சென்னை மாத்தூரில் உள்ள பெரம்பூர் சீனிவாசா ஹோட்டலில் சாம்பாருக்குள் வெந்து போன கம்பளிப்பூச்சி கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். இலையில் பரிமாறப்பட்ட சாப்பாட்டில் காய்கறிகளுடன் வெந்து கிடந்த கம்பளிப்பூச்சியை பார்த்து நொந்து போன வாடிக்கையாளரின் ஆதங்க குரல்தான் இது. சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூர் முதல் பிரதான சாலையில் உள்ள பெரம்பூர் சீனிவாசா என்ற உணவகத்தில் செங்குன்றத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் நந்தகுமார் என்பவர் உணவருந்த சென்றார். இந்த நிலையில் அவர் மதிய வேளையில் சாம்பார் சாப்பாடு ஆர்டர் செய்தார். இலையில் பரிமாறிய சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது அதில் கம்பளிப்பூச்சி போன்று பூச்சி ஒன்று கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதைத் தொடர்ந்து உணவக ஊழியரிடம் இது குறித்து கேட்டபோது அவர் இதற்கு பதில் சொல்ல முடியாமல் திகைப்படைந்து நின்றதாக கூறப்படுகிறது. உணவக மேலாளரிடம் இது குறித்து கேட்டபொழுது அவர் இது கம்பளிப்பூச்சி இல்லை என்றும் ஒரு காய்கறி வகைதான் என சொல்லி சமாளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நந்தகுமார் காய்கறி உணவு வகைக்கும் கம்பளிப்பூச்சிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கா நான் உள்ளேன் என கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெந்து போன கம்பளிப்பூச்சியுடன் அந்த உணவினை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் ஆய்விற்காக கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் கத்தரிக்காயில் உள்ள புழுதான் சாம்பாரில் வெந்து கிடந்ததாக ஹோட்டல் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. சாம்பாருக்குள் வெந்து கிடந்தது கத்தரிக்காயில் உள்ள புழுதான் என்றால் பெரம்பூர் சீனிவாசா உணவகம் சாம்பாருக்கு அழுகிப்போன கத்தரிக்காயை பயன்படுத்துகிறார்களா என்று பாதிக்கப்பட்டவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம்.